பிரசனம் இந்த இடத்துல கடந்து வருவதாக. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உடைய அளவற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே அறிந்திருக்கிறீங்க. இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா, இங்கு நான் வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க. உடைய பிரசனத்தினால இந்த இடத்துல நீங்க மூடுங்க. உங்க ஷெக்கினா மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. உங்களுடைய சித்தம் ஆண்டவரை நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 10 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசாரியர்கள் இடத்துல போய் நீங்க உங்களை காண்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்களா? அவங்க சுத்தமாயிட்டாங்க, அவங்க குணமாயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் என்ன செஞ்சானா? திரும்பி ஆண்டவரிடத்துல வந்தான். அது லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை பணிந்து முகம் குப்புற விழுந்து இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தினார், நம்மளை போஷித்தார், நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று துதித்து பாடிட மாத்திரமே என்று பாடல். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடுறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற ஆளு எப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க வரல. இன்னைக்கு யாரை நம்ம பார்க்க வந்திருக்கோம்? அந்த தூயாதி தூயவர். ஹல்லேலூயா. சர்வத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய சர்வ வல்ல தேவனை நம்ம இன்னைக்கு பார்க்கும்படியா கடந்து வந்திருக்கோம். அதுல நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து இன்னைக்கு அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் இன்னைக்கு தருவார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எப்படி அந்த ஒரு குஷ்டரோகி திரும்பி தேவனுடைய சமூகத்துல வந்து அவன் நன்றி சொன்னானோ, எப்படி பணிந்து கொண்டு ஸ்தோத்தரித்தானோ, அப்படி இந்த நாட்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இன்னைக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுனாமனே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுனாமனே. துதிகளில் மாற்றி வாசம் செய்யும் தூயனை சோதனைப்போமே ஆர்த்துதமே அவர் நடத்துதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே இதம் பொங்கிடுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே இதம் பொங்கிடுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே. நாட்களில் கண்மணிப்போம். உங்க குரல் உயரணும். உனக்கு நாளத்திலிருந்து ஜீவிக்கிற திருவாயு ஸ்தோத்திரிப்போம்
வீற்றிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சொல்லுவோம், அவருடைய கிருபை என்னை நாள் வரைக்கும் தாங்கிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஓ ஆண்டவரே, உடைய கிருபை என்னை நடத்திட்டப்பா. உங்க கிருபை இல்லைனா நான் இந்த இடத்துல இல்லப்பா. உங்க கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நிலைமையில நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லை என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இப்ப நான் இருக்கிறது போல இருக்கு. அதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த கிருபை நினைத்து that unlimited favor, நம்ம அதுக்கு பாத்திரவானே இல்லை, ஆனா நம்மளை தகுதிப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு நம்மளை இந்த நாட்கள்ல உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு நம்ம பாத்திரவான் இல்லை. இன்றைக்கு இந்த தேசத்துல வாழும்படி நம்ம பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்துல உட்கார நம்ம பாத்திரவான் அல்ல. நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் இன்னைக்கு அதை வைத்துக் கொள்ள நமக்கு பாத்திரவான் அல்ல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நன்றி சொல்லி, அந்த கிருபையை துதித்து, அந்த கிருபையாய் நினைத்து, தேவ கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் சும்மா இருக்க கூடாது. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஆசரிப்போம், அவரை
ஓ உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரின் நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்கள், அவர்கள் அந்த நாமம் அவர்களுக்கு பலத்த துருகமாயிருக்கும். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க அஞ்ச வேண்டாம், எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார், அந்த இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை உங்க வாயினால நீங்க அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னா சத்துரு ஓடி போவான், தடைகள் இன்னைக்கு உடைக்கப்படும், எரிகோ கோட்டை உடைக்கப்படும், செங்கடல் விளக்கும், எரிகோ கோட்டை முறியடிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்து, இன்னைக்கு வந்த வண்ணமா இல்லை, இன்னைக்கு கண்ணீர்ல ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம், துக்கத்தின் மத்தியில் இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம், வேதனையோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறான். இந்த இயேசுவின் நாமம் உங்க வாயிலிருந்து நீங்க உச்சரிக்க உச்சரிக்க தடைகள் உடைய போகுது, வேதனை மறைய போகுது, துக்கம் சந்தோஷமாய் மாற போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ அது நிறைவாய் அது மாற போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், எல்லாரும் சத்தமா நான் கேட்க போகிறேன்.
சுகத்தை தருகிற நாமம் அது. நமக்கு வெற்றியை தருகிற நாமம் அது. நமக்கு சமாதானத்தை தருகிற நாமம் அது. நமக்கு விடுதலையை தருகிற நாமம் அது. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ராமா நீ கத்துரி நிமிக்கறவா ரீவல
உன் வேதனை காண்கிறது, உன் துக்கத்தை காண்கிறது. நீங்க அவர் நம்புறீங்களான்னு மட்டும்தான் அவர் பார்க்கிறார். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அவரை நம்புறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவரை விசுவாசிக்கிறீங்க, அது ஒண்ணுதான் அவர் பார்க்கிறார். ஒரே ஒரு விஷயம், உள்ளத்தினால தேவ பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்துல அவர் அப்படியே அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க உள்ளத்தை அப்படியே நோக்கி உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு அந்த அன்பான தேவனுக்கு அப்பான உங்களை நம்புறேன் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தணும்னு தோன்றவங்க கரத்தை உயர்த்தணும். உங்க உள்ளத்துல கைய வைக்கணும்னு தோன்றவங்க உங்க உள்ளத்துல கைய வைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஏக்கன் ஆண்டவர் பார்க்கிறார், உங்க தேவைகளை பார்க்கிறார். ஒரே ஒரு சொல்லுவோம், நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், நம்புவேன் இறுதி வரை. அவ்வளவுதானா உங்க சத்தம்? இறுதி வரை. சத்தம். அல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. இன்னும் ஒரு தடவை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. தாய் தேற்றுவது போல தேற்றுவது. அல்லேலூயா. நம்மளை அரவணைக்கிறது, ஒரு நாளும் நம்மளை கைவிடாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. உங்களோடு கூட உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது
சங்கீதம் 119வது அதிகாரம் 161வது வசனத்திலிருந்து 176வது வசனத்தினுடைய சிஸ்டர் ஜானிஷா அதை நடத்தபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119, 161 முதல் 176 முடிய. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. யாரும் சேர்ந்து சொல். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்ல முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். தன்சிங்னு ஒரு அண்ணன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூஏயில் வந்து எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக வந்து பழக்கமானது அந்த அண்ணன் தான். அவர் 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் இப்போ ஒரு 6 மாதமாக கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டேன். கர்த்தர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. லாஸ்ட் வீக் வந்து சுபாஷ் பிரதரை மீட் பண்ணி அவர் பேசினதாக சொன்னார். அவர் மூலியமாக எனக்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவர் கூப்பிட்டு எனக்கு அதை சொல்லிவிட்டு, ராபின் அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேறு சாட்சிகள்? ஓகே, இப்போ சிறுபிள்ளையில் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவோம். Oh Lord, you have searched me and known me. You know my sitting down and my rising up. You understand my thoughts afar off. Comprehend my path and my life now. Proverbs 3 verse 6. In all your ways acknowledge him, and he shall direct your path. All is fullness, heaven and earth will never tire. Proverbs 1 verse 20 and 21. Out in the open, wisdom calls aloud. She raises her voice in the public square. Lord is my temple, I serve. Proverbs 17:1. Better is a dry morsel with quietness than a house full of feasting with strife. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of Almighty. ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி சிஸ்டர் சொல்லுங்கள். கர்த்தருக்கு சுஸ்திரம் உண்டாவதாக. என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் அன்போடு மகளாய் காக்கப்படுகிறேன். எசப்பா என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காங்க. டிசம்பர் 30 வந்து
டென்ஷன்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன், கல்யாணம் போய் பண்ணணுமே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா எனக்கு நான் நினச்சதை விடக்கும் பல மடங்கு அற்புதமாக ஏசப்பா கல்யாணத்தை நடத்தி தந்தார். முடிச்சுட்டு 1.5 months அங்கே ஊரில் இருந்தேன். ஜனவரி எண்டு தான் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு போன வாரம் சர்ச்சுக்கு வரல, இந்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரணும், வந்துட்டு சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஏசப்பா என்னை நடத்துனதுக்கு நன்றி. என் கல்யாணத்தை நிஜமாக நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் நல்லா நடக்கும்னு. நல்லபடி நடத்தி தந்தார். நான் இங்கே வந்தேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லண்டன் போயிருக்காங்க. இப்போது மே மந்த்துக்குள்ளே நான் போகிறதுக்கான பிரயாசத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே ஏசப்பா நல்லபடி பண்ணி தருவார். என் குடும்பத்தை நல்லபடி எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி தந்திருக்காரு. அதற்காகவும் நன்றி. எல்லாத்துக்காகவும் என் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. வேறு யாராவது சாட்சி சொல்ல இருந்தீங்கன்னா ப்ளீஸ். இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்போ அந்த காணிக்கைகளை நீங்கள் அங்கீகரிங்க. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே தேவைகளோடு இருக்காங்களோ அந்த தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே யாரெல்லாம் லோன் மத்தியில் இருக்காங்களோ அந்த லோன்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரமாக மாறி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் கொடுக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்க நமக்குமே உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனில் தகப்பனே, ஆமென். இப்போ வந்து பிரதர் ரென் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். சிறுமையும் எளிமையும் என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை
உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். வருகிற வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திலே மகள் ரிஷிகா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 34:10 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 9ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திலே சிஸ்டர் ஆட்லின் அருள் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 67:7 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 9ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திலே மகள் ஷினோலின் கெனஸ்டஸ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 41:10 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வேறு யாராவது பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இங்கே இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, சொல்லப்பட்ட சாட்சிக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக பிரதர் ஆண்டனி அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவர் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை, இந்த திருவிருந்து ஆராதனைக்காய் நன்றி. குட்டி சேர்த்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆராதனைகள் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வந்துட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு ஃப்ரெண்ட் அவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆண்டவரை 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆண்டவரை கற்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்ததாமே ஆண்டவரை நல்லபடியாக ஆண்டவரை அவங்க ஆண்டவரை அப்பா குழந்தைய பெற்றிருக்கு கர்த்தர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்க குடும்பமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க திருமண ஆண்டவரே அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்களே அதுக்காய் நன்றி. அவங்க நினைச்சதுக்கு மேலே ஆண்டவரே அவங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்களே அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட ஆண்டவரே அந்த கரெக்ட் டைமுக்கு போக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதுக்குள்ள ப்ராசஸ் ஒவ்வொன்றதையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பர்த்டே கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ரிஷிகா ஆண்டவரே, ஆண்டவரே ஆட்லின் ஷினோலின் 3 பேருக்கும் ஆண்டவரே பர்த்டே சொன்னாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் அவங்களுக்கு தந்த ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க ஆண்டவரை நிறைவேற்றி தர போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்றும் ஆமீன் என்று அவங்க வாழ்க்கையில் நிறைவேற போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரை உங்களுக்குள்ளாக வளர ஆண்டவரை உதவி பண்ணுங்க ஆண்டவரை. ஆண்டவரை காணிக்கப்படுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அது 100 மடங்கு ஆண்டவரை அவங்களுக்கு கிடைக்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வரக்கூடிய ஆண்டவரே தேவனின் செய்திக்காய் நன்றி. கர்த்ததாமே ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அது எங்களுக்குள்ள ஆண்டவரை 100 மடங்காக பலன் தர உதவி பண்ணுங்க. எல்லா துதிகனமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. அவருடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது லூக்கா 18:14. அதனுடைய
அதனுடைய பின்பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நல்ல கவனிங்க, தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். சில சமயம் மனுஷனுடைய சுயத்தினால நம்ம ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய பலனை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் கொடுத்த கிருபையை புரிந்து கொள்ளாமல் நம்மை மேட்டுமை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி. ஏன்னா உயர்த்துகிறவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18வது அதிகாரத்தில் 1லிருந்து 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் 4வது வசனத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். முதலாவது வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் மரித்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அந்த ராஜ்யத்திற்குள்ள யார் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்வி. அதுக்கு இயேசு காண்பித்த பதில் தான், இந்த சிறு பிள்ளையை, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ தாழ்மை, நாம் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துகிற அந்த தாழ்மை நம்மளுக்கு உயர்வை தருகிறது. அந்த தாழ்மையானது நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு சில கேரக்டர்ஸை மாத்திரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த அவங்க வந்து சுயத்தினாலே, தன்னுடைய ஆசையினாலே, இச்சையினாலே அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவரிடத்தில் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து போட்ட காரியத்தை ஒரு 2 காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம தாழ்த்துவதனாலே ஆண்டவர் என்ன தருகிறார் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகாப் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். யாகாபுடைய மனைவி எசபேல், அங்கே நாபோத் என்கிற ஒரு மனிதன் வாழ்கிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் வருகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் வருகிறது. ஆகாப் அந்த தேசத்தின், இஸ்ரவேலின் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறான். அவருடைய மனைவி எசபேல் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு ஒத்தவளாக இருப்பாள். ஆகாப் நாபோத்தை பார்த்து, நாபோத் அங்கே இருக்கிற அந்த அரண்மனையை ஒட்டி ஒரு சின்ன தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தில் அவன் தான் முதலாளி. அவனுக்குரிய அந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கதையாகவே சொல்லிட்டு போயிடுறேன். நான் வசனங்களை வாசிப்பதற்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. 21வது அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துருக்கு. அப்போ ஆகாப் கிட்ட ராஜா கேட்கும் பொழுது அங்கே இருக்கிற குடியிருக்கிற ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்லணும்னா, அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் நாபோத் என்ன சொல்கிறான், அதை கொடுக்க விருப்பம் இல்லை. அவன் சொல்கிறான், என்னுடைய மூதாதையருடையது, என்னுடைய பெற்றோர் கொடுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்னிடத்துல கொடுக்க, என்னிடத்துலேருந்து எடுத்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ இந்த ஆகாபுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு. நேராக போனார், அழுதுகிட்டே போய் படுத்துட்டாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. அங்கேருந்து மனைவி வராங்க. ஆமாம், மனைவி வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நாபோத்துன்னு ஒருத்தர் இருக்கானே, நம்ம திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கான், கீரை தோட்டம் வைக்கணும்னு சொல்லி கேட்டேன், அவன் வந்து எனக்கு தோட்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ மனைவி கிட்ட அழுதோடனே மனைவிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நாபோத்து யார், அவன் சாதாரணமாக நாலு ராஜா கேட்குறாருன்னா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருங்க, சாப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு, அங்கே இருக்கிற நாபோத் எங்கே தங்கி இருக்கிறானோ அதை சுற்றி இருக்கிற அந்த மூப்பர்கள், அங்கே சபையை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாவற்றையும் அழைத்து அவங்களுக்காக என்ன பண்ணுறா, ஒரு லெட்டரை எழுதி அனுப்புகிறா. இங்கே இருக்கிற ஆளை பார்த்துட்டு நாபோத்து மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவித்து அவர் 2 பேர் பேலியானின் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு குற்றம் சாட்டி
அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லி இவள் கட்டளையிட்டு அனுப்புகிறார். அந்த மூப்பர்களும் அவள் சொன்னது போலவே செய்தார்கள். இப்போ என்ன பண்ணுறா, நேர போய் அவளுக்கு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்னபடி ஆளை கொண்டாச்சு, இனிமேல் வந்து அவன் இல்லை, அவன் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். அப்போ இப்போ என்ன பண்ணுறான், எசபேல் நேர போய் தன்னுடைய கணவனாகிய ஆகாபை பார்த்து, நீர் போய் இப்போ நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளலாம், நாபோத் செத்து போனான் என்று சொல்லி அவள் அறிவிக்கிறாள். இப்போ ஆகாப் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி அந்த தோட்டத்துக்கு நேரம் கடந்து போகிறார். அவர் போகிற வழியிலே கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்திலே ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை 2 வார்த்தை. 23வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசபேலுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 24வது வசனத்தில் ஆகாபுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 2 வார்த்தைகளையும் கேட்ட ஆகாப் அந்த இடத்திலேயே அவன் மிகவும் பயந்தவனாய் ஒடுங்கி போனவனாய் என்ன பண்ணுறான்னா, நேர அடுத்த 2 வசனம், கடைசி 2 வசனங்களை வாசித்தோன்னா, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, அவன் எப்படி சாக வேண்டும் என்று சொன்னதை ஆகாப் கேட்கிறானோ, ஆகாப் பயந்து அவன் ரெட்டுடுத்தி உபவாசத்திலே உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி விடுகிறான். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தினோடனே ஆண்டவர்னால சும்மாவே இருக்க முடியல. அப்பா இல்லையா, நம்ம அப்பா நமக்கு இறங்காமல் இருப்பாங்களா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இறங்குவீங்க தானே, அப்படி தானே? ஆமாம், பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. ஐயோ, அந்த கஷ்டத்தை நான் கூட எடுத்துக்கிறேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் நம்ம. அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம் அவன் தாழ்த்தினதை பார்த்தோடனே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு. 27வது வசனத்தில் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடித்து உட்கார்ந்த. 28வது வசனத்தில் உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியோனுக்கு உண்டாய், ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா அப்படின்னு சொல்லி அதே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுவார். அந்த தாழ்மை என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு நேரிட்ட ஆபத்தை அவனுடைய ஜென்ரேஷனுக்கு மாற்றியது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஆபத்தை ஆண்டவர் நீக்கப்படவில்லை. இவன் செய்த பாவம், இவனுடைய மனைவி செய்த பாவம், அவனுடைய இரத்த பலியை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவன் மீது வர வைக்க வேண்டிய அந்த காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு அதை தள்ளி போடுகிறார். அவன் தாழ்த்தினபடியினால் அது அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. 2வது காரியம், நினிவேயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யோனாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. யோனா அந்த தேசமே அழிய போகுதுன்னு சொல்லி, ஏன்னா அவருடைய பாவம் என்னிடத்துல எட்டியது, அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து யோனாவை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். யோனா அந்த இடத்துல போய் சொல்கிறான். முதல்ல அதில் நிறைய விலகி போகிறதுக்கு பார்த்துருப்பாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நேரம் வந்து இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு நேரம் போயிடும். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, போய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பட்டணத்தை இன்னும் 40 நாளில் கவுத்து போட போகிறாரு, ஒரு பயன் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட ஜனங்கள், அவர் இன்னும் நம்ம தப்பு பண்ணுவோன்னு போகல, அவர்கள் மனம் திருந்தி ஆண்டவரை நாடி தங்களை தாழ்த்தி உபவாசித்து அவர்கள் ரெட்டுடுத்தினார்கள், சாம்பலில் அமர்ந்து ரெட்டுடுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியம் அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு அரண்மனைக்கு போகுது. இதை கேட்ட ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ரெட்டுடுத்தி அந்த சாம்பலிலே அமர்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்த ஆண்டவரால் இருக்கவே முடியல. ஆண்டவர் அந்த மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கறத பார்த்தோடனே ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நேரிடும் என்று சொன்னதை நேரிடாமல் ஆண்டவர் மாற்றினார். அவர்களுக்கு மேலே இருந்த சாபத்தை ஆண்டவர் மொத்தமாக நீக்கி போட்டுட்டு அவர்கள் தாழ்த்தினபடியினாலே அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஊழி யோனாவுக்கு பார்த்தீங்கன்னா தாங்க முடியல, இதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் தான் அழிப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு போய் சொல்லுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் மனசு மாறிட்டீங்க, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டீங்க, இப்போ சொன்னது நான் நின்றுட்டுருக்கேன் அவங்க முன்னாடின்னு சொல்லி அவன் மிகவும் வேதனையோடு அவன் காத்திருக்கிறான். அந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தும்படியாக
பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்ற வார்த்தையை கூட அவனால ஏத்துக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் அவனை கண்டிக்கல. அவனை உணர்த்தும் விதத்துல அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்குறாரு. அவன் ஒரு சூட்ல உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு ஒரு நிழல் உண்டாகும்படியாய் ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நாள்ல ஆண்டவர் உண்டு பண்றாரு. அவனுக்கு ஒரு நிழலை கொடுத்தவொடனே ஒரு சந்தோஷம். சரின்னு உட்காந்து அந்த பட்டனை அழிகிறத பார்க்கணும்னு சொல்லி தூரமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், உயரமான இடத்துல உட்காந்துருக்கான். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழித்து போடல. அவன் கேட்குறத ஆண்டவர் செய்யலை. ஏன்னா இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் போய் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. ஆமாப்பா நீ சொன்னது உண்மைதான். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு அந்த பாவத்துக்கு மனம் திரும்பி வந்துட்டானே, அவனை நான் என்ன எப்படி கொள்ள முடியும்னு சொல்லி அவர் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இந்த ஆமணக்கு செடி இருக்குது, நிழலில் உட்கார்ந்துருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வெப்பத்தை உண்டு பண்ணுகிறார். சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் உஷ்ணமாக எழும்ப பண்ணுகிறார். அந்த இடத்துல இந்த ஆமணக்கு செடி ஒன்றும் இல்லாமல் போனது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போவும் அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் வாழ்கிறதே வேஸ்ட். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் வாழ்கிறதே வேஸ்ட், ஆமாம் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் செத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கடைசி வசனம் எடுத்து வாசிங்க, 4வது அதிகாரம் யோனா 4 கடைசி வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு மன உருக்கமா அந்த தாழ்மையை கண்ட உடனே அவர் மனம் மாறி அந்த பட்டணத்தை அழிக்காமல் அந்த பட்டணத்தை காக்கும்படியாய் அவன் சொல்றாரு. 10வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபித்தாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் அதிகமாக மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். நம்ம மேல மனதுருகுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் தாழ்த்தி போறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிற தேவன், உங்களுக்காக இறங்கி பேசுகிற ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். பாவத்தில் இருந்த ஜனங்கள், அவருடைய பாவம் பரலோகத்தை எட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. அவங்க செஞ்ச பாவம் அங்கே அவர்கிட்ட தொட போகும்போது அவர் அந்த பட்டணத்தை அழித்து போட போகிற சூழ்நிலையிலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அந்த தாழ்த்தின அந்த காரியத்தை பார்த்த உடனே ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் அந்த இடத்திலேயே ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை வாழ வைத்த தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிறது கர்த்தர். நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் தாழ்மையாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையிலே நீதிமொழிகள் 27:2 இப்படியாய் சொல்லுகிறது, உன் வாய் அல்ல பிரத்தியானுடைய வாயே, பிரத்தியானே உன்னை புகழ மட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளே தவிட்டுப்புற தன்னை மெச்சினதுபடி நம்மளை பெருமைப்பித்தவே கூடாது. நான் யாரு தெரியுமா, நான் அவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி சாதாரணமான ஆள் தான். ஆமாம், நாட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு பிள்ளை தான், அவ்வளோதான். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதே போல் எங்கே போனாலும் சரி தாழ்மையை மாத்திரம் விட்டுறாதீங்க. உங்களை பெருமை பேசுகிறத நீங்கள் மேன்மைப்படுத்துறத அப்படியே விட்டுறணும். ஆமாம், நம்ம என்றைக்குமே அவரை மட்டும்தான் மேன்மைப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது அவரை மேன்மைப்படுத்துறதுக்காக தான். நம்மளை எதுக்காக புரிந்து கொண்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்து நம்மளை வேறு பிரித்து அவருக்காக ஜீவிக்கும்படியாய் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதியாய் நம்மை வைத்திருக்கிறார். அம்பாசிடராக நம்ம வச்சிருக்கிறாரு. நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக, நம்ம காலரை உயர்த்திக்கிறதுக்காக அல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படும் பொழுது நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஆபத்தை நம்மிடத்திலிருந்து அவர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாயல்ல பிரத்தியானுடைய வாயே, நம்முடைய உதடு அல்ல பிரத்தியானுடைய உதடே நம்மளை புகழணும். நம்ம மற்றவங்க நம்மளை புகழலாம், ஆனால் அந்த புகழுடைய உச்சியில் நம்ம போயிடவே கூடாது. என்ன புகழ்ந்தாலும் சரி நம்ம கீழேயே உட்காந்துக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நீ வந்து ஒரு விருந்துக்கு நீ போகும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லுவார், நீ மேன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துடாத. ஏன்னா யாராவது வந்து நீ கீழே இறங்கி உட்காரு, இங்கே உட்காரு, இது வேற ஒருத்தருக்காக ஏற்படுத்தப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீ கீழே இறங்கி உட்காரும் பொழுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உனக்கு கனவீனமாக இருக்கும். அதனால நீ கீழேயே போகும்போது கீழேயே உட்காந்துரு. அதனால அவங்களா உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைக்கும் போது அது உனக்கு கனமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்து. அது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். பின்பதாக அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். ஆண்டவரை நம்ம தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? முதலாவது நம்ம அவருடைய நாமத்தினால கூடி நிற்கிற நம்ம எப்படி தாழ்த்தணும்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் போகும்போது கூட நம்ம தாழ்த்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியா சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, நல்லா கவனிங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் போகும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கொடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்து உங்கள் தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தாழ்மை என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், ஒரு சில கணவன் மனைவியின் இடத்துல நம்ம கேட்கும் போதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம கேட்கலாம். ஆமாம், கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கும், எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டேன், காலையில் எந்திரிச்சு டீ போட வேண்டியிருக்கு, மதியம் சமையல் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு, நைட்டு நான் சமையல் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு, வேறு எந்த வீட்லேயுமே நடக்காத ஒரு காரியத்தை இந்த அம்மா ஒரே ஒரு ஆள் பண்ணது மாதிரி அவங்க பெருமையாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி என்னமோ அவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, இப்படி போய் என்னை கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துக்கு செல்லாது. ஆமாம், ஆண்டவருக்கு உங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைகளை முதலையே சொல்லி வளர்க்கணும். நீ முன்னாடியே என்ன சமைக்கிறது, எப்படி நீ கழுவணும், பாத்திரம் கழுவணும், நீ எப்படி செபிக்கணும், தாழ்மைப்படு, உன் புருஷன் தான் கிறிஸ்துவுக்கு அடுத்த தலையாக இருக்கிறான்னு சொல்லி வளர்க்கணும். ஆமாம், அங்கே போய் ஆமாம் லுங்கியை கட்டிட்டு புருஷன் நிற்கிறது மாதிரி பொண்டாட்டியும் சரின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது, நானும் சண்டைக்கு வரேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அடுத்து கணவனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்போ கணவன் கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா அவர் கீழ்ப்படியணும். அவருக்கு நல்லா நம்ம சந்தோஷமாக சமைச்சு கொடுக்கறது, மகிழ்ச்சியாக சமைச்சு கொடுக்கணும். ஆமாம், உப்பு போடும்போதே மனுஷனுக்கு உப்பு போட்டு எங்கே இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா சொல்ல போகிறாருன்னு தூக்கி டப்புன்னு போடக்கூடாது. ஆமாம், சமையலை எடுத்து சமைச்சு நல்ல டேபிளில் வைக்கும்போது எடுத்து சர்வ் பண்ணும்போது கூட ஹாப்பியாக சந்தோஷமாக சர்வ் பண்ணணும். வாலிப பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தாழ்மைப்படுறீங்களோ, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையாக இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையுமே நீங்கள் தாழ்மையாக இருப்பீங்க. நீங்கள் போகும் பொழுதே உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க இது கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அநேக கணவர்களும் அது மாதிரி நிறைய அப்படிலாம் கேள்விப்படுவேன். நானும் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு நீ வாக்கப்பட்டு நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன், எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் உபயோகப்படாது. உங்களை தாழ்த்துங்க. முதல்ல உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு அன்போடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும். தாழ்மையில் என்ன வருதுன்னா, நீங்கள் உங்களை முற்றிலுமாக தாழ்த்தும் பொழுது தகப்பனுடைய இருதயம் ஏன் மகிழ்ச்சி ஆகுதுன்னு சொன்னால், என் பிள்ளை என் முன்னாடி வரும் பொழுது அதை உயர்த்தி நிற்கலை. நீங்கள் 2 பேரும் இப்போ கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு சொல்லுவாங்க, அதில் என் பிள்ளைய பார்த்தியா எப்படி வளர்த்துருக்குறேன், அந்த மனுஷனை கட்டி கொடுத்தேன், என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்த பக்கம் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு நான் கட்டி கொடுத்ததுனால என் பிள்ளை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த பிள்ளை வாக்கப்பட்டதுனால அந்த மனுஷனுக்கு எப்படி அப்பா அம்மா சமைச்சு போட்டாங்களோ அதே போல் சாப்பாடு இப்போவும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய காரியங்களில் நம்ம காரியங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நம்ம நடக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் முதலாவது கிருபையை தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் 34வது வசனம். கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்ததாக பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரத்தில் வசனங்களை வேகமாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து வேகமாக நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நல்லா கவனிங்க. தாழ்த்தும் பொழுது
அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? நம்ம ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தாலும் அந்த கிருபை உங்களை எல்லாவற்றிலும் தகுதிப்படுத்துகிறவனாக கொண்டு போகும். நீங்கள் எதுக்குமே தகுதி இல்லாதவனாக இருப்பீங்க, தகுதி இல்லாதவனாக இருப்பீங்க. ஆனால் உங்களை அது தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கிருபை என்ன பண்ணுன்னா எல்லா இடத்துலையும் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த பொசிஷனில் என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஞானத்தை அந்த கிருபையானது உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கார் வாங்குறதுக்கே தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த கிருபையானது தகுதிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அவர் கிருபையினாலே உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டாக இருக்கிறதுன்றதை மறந்து போயிடாதீங்க. அடுத்து யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயர்வு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் அந்த உயர்வில் நீங்கள் தாழ்மையில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்மளுடைய சுயத்தினால நம்மளுடைய மேன்மையினால நம்ம விழுந்து போகிறவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கும்பிடுறேன் ஜாமி அப்படின்னு போயிடக்கூடாது. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவருடைய தகப்பனுடைய இருதயத்தில் நீங்கள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலலாம் ஆரம்பம்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் ஆண்டவர் ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே தான் இருக்கார். லைஃப்பை இப்போ தான் ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் நீங்கள் ஆண்டவரை நெருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் இன்னுமா உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் ஏறி வர பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நல்லா கவனிங்க. சபையில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த தாழ்மையானது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளை உயர்த்துகிற காரியமாக இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மனத்தாழ்மையானது நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி கிருபையை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக அந்த விருந்து காரியத்தை லூக்கா 14வது அதிகாரத்தில் 7-11 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அடுத்ததாக ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா 4வதாக ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞான இருதயம் உள்ள சிந்தையை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 18:12 அழிவு வரும் முன்னே மனுஷனுடைய இருதயம் ஒருமனதாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம 5வது ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் 3ஐயும் இந்த தாழ்மையில் கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஐஸ்வர்யமான ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை எல்லா இடங்களிலையும் மகிமையினால் நிரப்பி வைப்பார். அடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருக்கு தாழ்த்தும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் ஜீவனையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டைம் இல்லாதனால வேகமாக வார்த்தைகளை சொல்லி நான் முடிச்சுட்டேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அடுத்து கம்யூனிட்டிகள் நேரம் நம்ம கடந்து போகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் உயர்த்தும்படியாய், என்ன மேன்மை பாராட்டாதபடிக்கு, என்னுடைய காலரை நான் உயர்த்தாதபடிக்கு இதோ என்னுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு முழு உள்ளத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா? தன்னையே நாம் மேன்மைப்படுத்துகிறவளா இருப்போம்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம விட்டுருவோம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், ஆண்டவரே என்னையே நான் மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம்,
நீர் என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை மாத்திரம் நான் மேன்மைப்படுத்துகிற இருதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொடுப்போமா. அநேக சாட்சிகளை நம்ம கேட்கலாம். உங்கள் மூலியமாக அநேக அற்புதங்கள் கூட நடக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற இடத்துலையே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யலாம். ஆனால் இந்த தாழ்மை இல்லைன்னா நம்ம விழுந்து போகிறவர்களாக இருப்போம். ஒரு பிசாசை போல நம்ம இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னிடத்துல தாழ்மையை கொடுங்க, எனக்குள்ளே இருக்கிற வீண் பெருமைகள் வேண்டாம் ஆண்டவரே, என்ன மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதோ என்னுடைய கரத்தில் என்ன முற்றிலுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த சுய சிந்தை எனக்கு வேண்டாம், ஆவியின் சிந்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என் வீடு உம்முடைய வீடு ஆண்டவரே, என்னுடைய வீட்டின் தலைவர் நீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உள்ள தலைவத்தில் வச்சு உங்களுக்கு அப்பா ஸ்தானத்தில் வச்சு ஆண்டவரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே தன்சிங்கனுக்காக செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோமோ ஆண்டவரே அப்பா, அதை அடையாளப்படுத்தி அதை தாழ்த்தத்தக்கதான இருதயத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. ஆவியின் சிந்தையில நடந்து கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களை மேன்மைப்படுத்தாதபடி ஆண்டவரே எப்பொழுது எங்களுடைய தகப்பனை மேன்மைப்படுத்துகிற இருதயத்தை நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் தேவன் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வந்தது எல்லா காரியங்களும் நீர் கொடுத்தது ஆண்டவரே. எங்களுக்கு வேலை கொடுத்தது நீர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா வாய்ப்புகள் வசதிகளை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதை நான் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றும் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தாழ்மையை உணர்ந்து கொண்டு உம்மிடத்தில் பயபக்தியோடு இருக்க தேவன் கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்களை முற்றிலுமாய் நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொண்டு அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பெருக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க வேலைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானங்களில் நம்முடைய பிள்ளைகளை நீர் வைக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.